எல்லாருக்கும் வணக்கம். இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வந்து ஒரு லீடிங் ஸ்டேட் அங்கதானம் பண்ணுற ஆக்டிவிட்டியில், ஆர்கன் டொனேஷனில். அதுவும் இப்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட போன ஒரு வருஷ காலத்தில் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் ஆர்கன் டொனேஷன் நடக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25-30 ஆர்கன் டொனேஷன் நடக்குது. அதனால நம்மளோட டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் போன மாதம் கிட்டத்தட்ட 15 டிரான்ஸ்பிளான்ட் ஒரு மாதத்தில் பண்ணினோம். அது வந்து ஈவன் பை வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் ஒரு நாளில் நாங்கள் 20 மணி நேரத்தில் 5 டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டி வந்து சொன்ன மாதிரி இது கெடாவரிக் டொனேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 10 நாளைக்கு டொனேஷனாக இருக்காது, திடீர்னு ஒரு நாளைக்கு 6 டோனர் 7 டோனர் கிடைக்கும். அது வந்து அந்த இந்தியாவில் எந்த கார்னரில் வேணால் இருக்கலாம். ஸோ ஒரே டயத்தில் 5 இடத்துக்கு போய் அந்த ஆர்கனை அசஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுங்கிறது கடினமான காரியம். அது வந்து டாக்டர்களை தவிர்த்து நிறையா பாக்கி எல்லோரும் உதவி பண்ணணும். ஏர்போர்ட் ஸ்டாஃப், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர், செக்யூரிட்டி ஸ்டாஃப், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், போலீஸ் எல்லோரும் ஒத்துழைத்தால் தான் இது முடியும். ஏன்னா அது 4 மணி நேரத்துக்குள்ளே சண்டிகர்லேருந்து நீங்கள் ஆர்கன் ஷிப் பண்ணுறதுங்கிறது சாமானிய காரியம். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமாக இவ்வளோ பண்ணதுனால ரொம்ப ஸ்மூத்தாக வேலை பண்ணுறது. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான காரணம். ஸோ யார் அங்கதானம் பண்ண ஃபேமிலிகளுக்கும் மனதார்ந்த எங்களோட இதுகள் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு நன்றி. ப்ளஸ் ஆல் தி டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டாஃப், எங்களோட டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர். ஏன்னா டாக்டர்களோட வேலையோடு அவங்களோட வேலை தான் ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன்ல நம்பர் 1ல இருக்கு. இந்த செட்டப் அந்த ஒரு சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்? இதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா இல்லை? சார், தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு டொனேஷனே 1996லேருந்து நம்ம பாக்கி எல்லா ஸ்டேட்டும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் 2008லேருந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டாக ஆரம்பித்து டிரான்ஸ்டான்னு ஒரு இது ஃபார்ம் ஆகி, இன்ஃபேக்ட் நம்ம பண்ணுறது தான் பாக்கி எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே தமிழ்நாடு இஸ் அ ஃபோர் ஃப்ரண்ட். இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா, தமிழ்நாட்டில் நிறைய டொனேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நடக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயமும், ஆனால் அது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன்னா நல்ல விஷயம் ஏன்னாக்கா அது அதனால அவேர்னஸ் அதிகமாகிறதுனால நிறைய ஆர்கன் கிடைக்கிறது. ஆனால் அது சின்ன சின்ன ஊரில் உங்களுக்கு தினம்னு இப்போ நாகப்பட்டினம், நாகர்கோவில், தேனி, அங்கே ராத்திரி 2 மணிக்குன்னா அங்கேருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் வர முடியும். இந்த மாதிரி இடத்துலலாம் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. நிறைய டைம் அது மழையெல்லாம் பறித்து ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நாங்கள் இன்க்ரீசிங்லி மின்னலாம் 4 மணி நேரத்துக்குள்ளே ஹார்ட் போட்டாகணும்னு தான் இன்டர்நேஷ்னல் ரூல். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் ஒரு முன்னேற்றம் இதனால் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்தியாவோட மேப் எடுத்து ஒரு லைன் இஃப் யூ ட்ரா இட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் மகாராஷ்டிரா ஒரு குஜராத்லேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு கோடு போட்டாக்க 95% ஆர்கன் டொனேஷன் அந்த லைனோட சவுத் ஆஃப் தட் லைன், அதோட கிழக்காக தான் இருக்குது. அதோட மேற்கு வந்து 5% தான் ஆர்கன் டொனேஷன். இது எதனாலங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டொனேஷன்ஸ் ஹேப்பன் சவுத் ஆஃப் தட் லைன். ஸோ ஆல் தி அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஆக்சுவலி லேர்னிங் ஃப்ரம் தி மாடல். ரெண்டாவது, ஆர்கன் டொனேஷன் நடக்கிறது ஒரு விஷயம், அதை ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணுறது இன்னும் கடினம். ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி ஒன்லி இன் தமிழ்நாடு. இப்போ நம்ம ஒரு ஆர்கன் யூஸ் பண்ணாட்டா அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நம்ம வேஸ்டேஜே ரொம்ப குறைச்சல். அதுவும் பாக்கி ஸ்டேட்ஸ்களுக்கு ஒரு வேணும், ஒரு எஜுகேஷனல் இதாக இருக்கும். இப்போ எல்லா பேஷண்ட்டுமே வந்து பிரெயின் கேட்குறாங்க. டொனேஷன் டோனர்லாம் பிரெயின் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி சார்? நீங்கள் அப்ரோச் பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்னது? ஃபஸ்ட்டு நமக்கு டோனர்ஸ் ரிசிபியன்ட்ஸ் இருந்தால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் டிரான்ஸ்பிளான்ட்டில். ஸோ அங்கே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்.
ஸோ எனி ஆர்கன் டொனேஷன், பிரெயின் டெத் இருந்தால், எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஒரு டிரான்ஸ்டான் ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ டிரான்ஸ்டான் அலாட் பண்ணிவிடும். யார் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ அவருக்கு ஆர்கன் அலாட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளட் குரூப் மேட்ச் ஆகணும். அண்ட் அப்புறம் ஆர்கனு நல்லா இருக்கணும். யூஸ்வலியாக டிரான்ஸ்டான் நமக்கு சொல்லுவார் அங்கெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஆர்கன் அசஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது பார்க்கணும். ஆர்கன் நல்லா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். பட் அக்கார்டிங் டு த க்ரோனலாஜிக்கல் ஆர்டர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் யார் ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவாரோ அவருக்கு கிடைக்கும். Sir, the recipients were all Indians or? Yeah, all Indians. This is all Indians because when we have Indian patients, we will do only for the Indians. Foreigners will get only if there are no Indians. Well, no Indian recipient. No at that Indian moment. recipient. All over India. இங்கே தமிழ்நாடு யார் இல்லைன்னா that will go to the other states. Other states also they don't have any Indians, then it will be allotted to So, foreign. in our state, let us say we have in Tamil Nadu, if you don't have anybody in Tamil Nadu, then you give it to other states. Other states. Or how does it work? Yeah, Other it will. states. Because all India level NOTO agency is there. After Transtan, it will go to the NOTO. So they will send alerts to all the hospitals in the. So right now, how does it happen? Is there a noto or is you are still dependent on Transtant that gives you details? For the local Tamil Nadu patients, if we have a local recipient and the organ is from Tamil Nadu, we don't have to go to NOTO. NOTO allots organs from other states. Okay, so here I think you said you had from Chandigarh also. Chandigarh, I don't know whether last month we had or not, but we get from Chandigarh we transplant almost 5 or 6 times a month. I mean, year. So that came through noto. That comes. Anything outside of the state comes from NOTO. So how do you coordinate? It is okay within the state you probably can coordinate, but from some different distant. That is the challenge. So we get a call very often at night. Very often you'll get a call at 1 o'clock saying the donor is going to be shifted at 5. So our transplant coordinators are actually very good. They know the flight to each of those common cities where organs are available. They know the flight timing. So they will know there's a flight at 5 o'clock to Delhi or 4:30 to Calcutta. So even if it's difficult, we'll book one flight. Sometimes we ask the local surgeons there to evaluate and harvest for us and go and pick up the heart. It's actually quite cadaveric harvesting long distance in this country is actually very complicated affair. Especially when there's not enough knowledge. No, knowledge is one thing, but it's such a vast country. Our country doesn't have the resources to pay for airlift. And even if you say air ambulance, it is not as though there are you make an Uber call and some air ambulance is waiting to fly. That too during elections, all the few aircrafts we have are used for campaigning. So we have to depend on commercial flights. And commercial flights fly when they have to, not when we want it. So we have to sometimes postpone donations. Sometimes we don't take an organ, which is very good otherwise. Sometimes we drive to the next airport where a flight is available. So very often the ischemic time is prolonged. Nowadays routinely we are crossing 6 hours, 7 hours of ischemic time. இந்த டிஃபிகல்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் தேனியிலையோ இல்லை ராமநாதபுரத்துலையோ இருந்தால் ஒருத்தர் கொடுக்கக்கூடியதை சென்னைக்கு இங்கே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் சார், தேனி ராமநாதபுரம் நான் யூஸ் பண்ணுறோம். இல்லை அங்கேருந்து சீக்கிரமாக விரைந்து கொண்டு வரதுக்கு அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சார் அரசு என்ன பண்ணணும்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு they have their own budgetary constraints. ரெண்டாவது எல்லா ஊர்லேயும் ஏர்போர்ட் கட்டுறது இப்போ வந்து அவ்வளோவா சுலபமான காரியம் இல்லை. இந்த ட்ரோன் சிஸ்டம் ட்ரோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ட்ரோன் we have even tried a trial run. அது more than technical problem, it is permission, the security things involved. So it is more at the government level than at the technical level. இப்போ அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவில் உடல் தானங்கள் செய்யப்படுது, அதே போன்று உறுப்பு தானங்கள்லாம் அங்கே செய்யப்படுது. நிறைய தனியார் மருத்துவமனைகளில் செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் தனியார் மருத்துவமனையில் நிறையா அங்கே தானே நடக்கிறது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? யூஸ்ஃபுல்னா எங்களுக்கு எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ யூஸ்வலி ஈக்குவல் நினைக்கிறேன். தனியார் மருத்துவமனையும் கவர்மெண்ட்லேயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் ஹேப்பன். அண்ட் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் given to a government hospital if they have a recipient. அவங்க எடுத்துக்காட்டாக தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கும்.
டிரான்ஸ்டான் அந்த அரேஞ்ச்மெண்ட் நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2009 அந்த சிஸ்டம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் தமிழ்நாடுக்கே இந்த இதில் நிறைய தடவை ஆல் இண்டியா ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அது அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓமந்தூர் போய் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் 5வது மாடியில் அது அவங்க 10 வருஷமாக பர்ஃபெக்டாக அதை அந்த சிஸ்டம் நீங்கள் சொல்கிற சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு. இந்த அலாட்மெண்ட் இங்கே இது கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு இது. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இப்போ 7 டோனர் வந்தீங்கன்னாக்கா ஒருத்தராலையும் தூங்க முடியாது, அவங்களும் தூங்க முடியாது, நம்மளும் தூங்க முடியாது. ட்ராவல் ஏஜென்ட்டோட பேசி ஏர்போர்ட்டோட பேசி அந்த அண்ட் நாட் எவ்ரி டோனர் கால். இன்ஃபேக்ட் வென் வி ஹேட் 15 transplants we had 38 donor calls. அப்படின்னா 38 தடவை நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அசஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ நாட் எவ்ரி டோனர் கால் இஸ் அங்கே போனாக்கா ஆர்கன் மே நாட் பி யூசபிள், then you have to come back empty handed. அந்த மேட்டரில் கவர்மெண்ட் தமிழ்நாடு இஸ் டெஃபினெட்லி நம்பர் 1.